Dear students, in this class we are going to learn about nouns. What is noun? A noun is a word that names persons, places, animals and things. நவுன் எதை பற்றி சொல்லுதுன்னா நபரையோ இடத்தையோ அனிமல் விலங்குகள் பொருட்கள் இதை பற்றி சொன்னால் அதுதான் நவுன். Now we have types of noun. First one, proper noun. What is proper noun? It is the name of a particular person, thing or place. ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஒரு பொருளையோ இடத்தையோ சொன்னால் அதுதான் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள்ஸ் கேயா சண்டே மும்பை ரவி. சண்டே வீக்லி ஒன்ஸ் வருது. ஸோ எப்போ வந்தாலும் சரி வி கால் இட் சண்டே. ஒரு பிளேஸ் மும்பை, person Ravi. So this is proper noun. Next one, common noun. It is used to refer to people, places or things in general. பொதுவாக பீப்புளையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ சொன்னால் அதுதான் காமன் நவுன். எக்ஸாம்பிள்ஸ் ஹியர் மேன். ஸோ பொதுவானது யாராக இருந்தாலும் சரி, ஆண் அப்படின்னா மேன், பொண்ணுன்னா கேர்ள், மந்த். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா காமன் நவுன். ஒவ்வொரு 12 மாதம் வருது இல்லையா, எவ்ரி திங் இஸ் எ மந்த். ஓகே, ஒரு மந்தாக தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இட் இஸ் கால்டு காமன் நவுன். Third one, collective noun. It refers to a group of person, things or animals. Collective noun ஒரு குரூப்பாக சொல்கிறது தான். பர்சன், திங்ஸ், அனிமல்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இட் ஹேஸ் அ சிங்கிள் நேம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆர்மி. ஆர்மினா மெனி சோல்ஜர்ஸ் வில் பி தேர். ஓகே, பட் சிங்கிள் நேம் இஸ் ஆர்மி. நேஷன் பீப்புள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரே ஒரு நேம் தான். நெக்ஸ்ட் கேலக்ஸி, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா, பட் வி கால் இட் கேலக்ஸி. நெக்ஸ்ட் ஒன், possessive noun. It describes who own a particular thing. யாருக்கு சொந்தமானது, who is the owner. If you are the owner, you are the possessive noun. Examples here, the boy's dress. இது யாருடைய ட்ரெஸ் அப்படின்னா பாய்ஸ், அந்த பையனுடைய. அப்போது இந்த possessive யாருடையது. ஜான்ஸ் ரூம், யாருடைய ரூம், ஜான்ஸ். அப்போது யாருக்கு எது சொந்தமானது அதுதான் possessive noun. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see nouns gender. ஸோ நவுன்ஸில் வந்து அந்த ஜெண்டர் என்னென்ன ஜெண்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். There are 4 genders. 4 genders we have. First one, masculine gender. What is that? All names of male persons or animals are of the masculine gender. All names எல்லாமே சரி மேல், அதில் பர்சன் அனிமல் எதுவாக இருந்தாலும் அவங்களாம் மேஸ்குலின் தான். எக்ஸாம்பிள் ஹியர் கிங், புல், அங்கிள். ஸோ இது எல்லாமே மேலை குறிக்குது. கிங், புல், அங்கிள் இது எல்லாமே மேல், ஆண் இனம். ஸோ we call it masculine. Feminine gender. All names of female persons or animals are of the feminine gender. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலாக இருக்கும் பாருங்கள். கவ், குவீன், ஆண்ட் இதெல்லாம் ஃபீமேல். ஸோ வி கால் இட் ஃபெமினின் ஜெண்டர். தேர்ட் ஒன், காமன் ஜெண்டர். பொதுவாக இருக்கிறது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் எய்தர் ஆர் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சிங்கிள் நேம், ஒரே நேம் தான் கூப்பிட்டு வச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் லீடர். கேர்ள் ஆர் பாய் இன் அ கிளாஸ், அவங்க லீடராக இருக்காங்கன்னா வி கால் இட் லீடர். ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான், பைலட்டும் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் காமனாக இருக்கிறதால காமன் ஜெண்டர். நெக்ஸ்ட், நியூட்டர் ஜெண்டர். refers to a member of a species which is neither a male nor a female. ஸோ இவங்க வந்து நியூட்டர் ஜெண்டர்னா மேலும் இருக்க மாட்டாங்க, ஃபீமேல், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. தென் வாட்ஸ் அ எக்ஸாம்பிள்ஸ் ஹியர் ட்ரீ, கார், ஸ்கை. ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் மேல் ஆர் ஃபீமேல். ஓகே, ஸோ இட் இஸ் நியூட்டர் ஜெண்டர். nouns from masculine to feminine by adding ss. ஸோ கடைசியில் ss ஆட் பண்ணால் எப்படி பாருது பாருங்கள். ஆக்டர், ஆக்ட்ரஸ், ss ஆட் ஆகிருக்கு. பிரின்ஸ், பிரின்சஸ். ஸோ ss சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது. ஸோ இதை ss ஆட் பண்ணும்போது டோட்டலாகவே அந்த மேஸ்குலின் டு ஃபெமினின் மாறும். யூஸிங் டிஃப்ரெண்ட் வேர்டு. ஸோ அது மட்டும் பாருங்கள், பாய், கேர்ள் டிஃப்ரெண்ட்டாகவே மாறுது பாருங்கள். பாய், கேர்ள், கிங், குவீன். ஸோ எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மேஸ்குலின் டு ஃபெமினினில் ஒரு நவுன் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஜெண்டர் ஆஃப் காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தேன் ஒன் நவுன். ஒரு நவுன் இருக்காது, ஒரு நவுனுக்கு மேலே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஹியர் கிரேட் அங்கிள், கிரேட் ஆண்ட். இப்போ கிரேட் அப்படிங்கிறது வேறு, அங்கிள்ன்றது வேறு. ஸோ இங்கே பாருங்கள் கிரேட் ஆண்ட் வேறு மாறுது. ஸோ டோட்டலாகவே காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸ் இருக்குது தான் காம்பவுண்ட் நவுன். ஹியர் மென் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட். மேன் சர்வெண்ட் அப்படிங்கிறது ஆண், மெய்ட் சர்வெண்ட்னா பெண். பீகாக், பீஹென். ஸோ தீஸ் ஆர் கால்டு காம்பவுண்ட் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see singular and plural. நவுன்ஸ்லேயே singular and plural பார்க்கலாம். when the noun refers to one, it is singular. நவுன் வந்து ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால், ஒன்று மட்டும் சொன்னால் that is singular. when the noun refers to more than one, அந்த நவுன் அதிகமாக இருந்துச்சுன்னா that is plural. okay, by adding s, es, ies, ves. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எப்படி மாறுது பாருங்கள். பென், பென்ஸ்,
ஸோ நம்ம எதுவுமே இதில் வந்து எடுக்கலை, ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்குறோம். எஸ். நெக்ஸ்ட் பாக்ஸ், எக்ஸில் முடிஞ்சிருந்தாலே இஎஸ் சேர்த்துடணும். ஓகே, ஸோ பாக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டோரி, ஒயில் முடிஞ்சிருக்கு, ஒய் எடுத்துகிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணணும். இப்படி ஸ்டோரி ஒயில் முடிஞ்சாலே ஒய் எடுத்துகிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டோரிஸ், நம்ம ஒய் எடுத்துகிறோம், ஐஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லீஃப், இஃப்பில் முடிஞ்சாலே அந்த இஃப் எடுத்துகிட்டு விஎஸ், எஃப் எடுத்துகிட்டு விஎஸ் போடணும் பாருங்கள். லீஃப், லீவ்ஸ். ஸோ இஃப் அந்த சவுண்டில் முடிஞ்சாலே அந்த கடைசி வேர்டை, கடைசி லெட்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்ச் இந்த ஸ்பெல்லிங், டோட்டலாகவே பாருங்கள் ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகும். மேன், மின், டூத், டீத், ஃபுட், ஃபீட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்பெல்லிங்கும் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் சேம் இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். பாருங்க, சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் சேமாக இருக்குது பாருங்கள். ஷீப், டீர், ஃப்ரூட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்குலராக தான் ப்ளூரலாக தான். ஓகே, லைக்ஸ் ப்ளூரல், ப்ளூரல் மாதிரி இருக்கும், பட் சிங்குலர் இன் மீனிங், ஆனால் மீனிங் வந்து சிங்குலர் தான். நியூஸ், மெக்கானிக்ஸ், ஃபிசிக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூரல் மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் சிங்குலர் மீனிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.